மல்லை சத்யா அவர்கள் எங்களுக்கு போட்டியாகவோ ஒரு பெரிய பிளவை ஏற்படுத்தக்கூடிய சக்தியாகவோ நாங்கள் நினைக்கவில்லை. ஆமா, அந்த ஒரு தலைமையால கட்சியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல முடியுமான்னு தான் நான் கேட்குறேன். 32 வருஷமா கொண்டு வந்துட்டு இருக்கிறது உங்களுக்கு என்ன ஐயம்? உங்களுக்கு எஸ் என்ன கொண்டு வந்திருக்கீங்க? ஒரு வலுவான கட்சியா இல்ல? இப்ப திமுக அதிமுக வெற்றி பெற்ற அளவுக்கு ஏன் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறல? அரசியல் நகர்வுகளில் தவறு செய்யாத தலைவர்கள் இல்லை. ஒரு 2 நகர்வுகள் நான் தவறு செய்திருக்கிறேன், இதை நான் செய்திருக்க கூடாது என்று ஒப்புக்கொண்ட தலைவர் எங்கள் தலைவர். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை என்று எங்கள் அன்பு தலைவர் வைகோ அவர்கள் அறிவித்து விட்டார்கள். ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மதிமுகவின் இலக்கிய அணி செயலாளர் காரை செல்வராஜ் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரிடம் விரிவாக விவாதிக்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். இப்போ மதிமுகவிலிருந்து மல்லை சத்யா வெளியேற்றப்பட்டு திராவிட வெற்றி கழகம் என்ற ஒரு கட்சியை தொடங்கியுள்ளார். இதனால மதிமுகவுக்கு ஒரு பலவீனம் ஏற்படாதா? வருகின்ற எந்த பலவீனமும் இல்லை, எந்த பலவீனத்தையும் கொடுக்கக்கூடிய இடத்தில் அவர்கள் இல்லை. இயக்கத்திலிருந்து ஏற்கனவே வெளியேறவர்கள் இணைந்திருக்கிறார்களே தவிர இயக்கத்திலிருந்து ஒரு பெரிய டிரான்ஸ்மிஷன் இங்கே இருந்து அங்கே தாவியர்களுடைய எண்ணிக்கை மிக குறைவான எண்ணிக்கை தான் போயிருக்கிறார்களே தவிர எந்த ஒரு சிறு பாதிப்பை கூட அவர்களால் மதிமுகவுக்கு ஏற்படுத்தி விட முடியாது. காரணம், இப்போ சமீபத்தில் இந்த திருச்சியில் நடந்த மாநாடு என்பது எங்கள் முதன்மை செயலாளர் துரை வைகோ அவர்களுடைய ஒருங்கிணைப்பில் நடந்ததில் கிட்டத்தட்ட 2.5 லட்சம் பேர் இயக்கத்தினுடைய தொண்டர்கள் கலந்து கொண்ட மிகப்பெரிய மாநாடாக நடத்தி காட்டிய பொழுதே எங்கள் வலிமை உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். இது போன்றது ஒரு கேள்விகள் அது மல்லை சத்யா விட்டுருங்க, அவருக்கு அவ்வளோலாம் ஒன்றும் பெருசாக ஒன்று. துணை பொது செயலாளராக இருந்தார், 32 வருஷம் மதிமுக பயணம் செய்தார். அவருக்கு செல்வா கட்சியில் இருந்திருக்கும், அவருக்கு நிறைய ஆதரவு இருந்திருக்கும். இப்போ அவர் வெளியேறும் போது ஒரு சில நிர்வாகிகள் தொண்டர்கள் வெளியேறிப்பாங்க. அப்படி ஒன்றும் பெருசாக ஒரு இப்போ லைம் லைட்டில் இருந்த நிர்வாகிகள் யாரும் வெளியில் போலங்க, எங்களுக்கு அங்கே தெரியும். அவர் இந்த கட்சி ஆரம்பிச்ச அன்னைக்கு படித்த லிஸ்ட்லேயே ஒரு 42 பேர் லிஸ்ட்டை வாசித்தார், அவ்வளவுதான். ஒரு பெரிய கட்சியிலேருந்து விலகி போனவர்கள் என்று ஒரு பெரிய எண்ணிக்கையோ இல்லை கட்சியிலே ஒரு முக்கியமான பொறுப்புகளில் இருந்தவர்கள் நிறைய பேர் போனாங்கங்கிற தகவல் எதுவும் இல்லை. அப்படி ஒரு சூழ்நிலையே இல்லாத பொழுது மல்லை சத்யா அவர்கள் எங்களுக்கு போட்டியாகவோ ஒரு பெரிய பிளவை ஏற்படுத்தக்கூடிய சக்தியாகவோ நாங்கள் நினைக்கவில்லை. சிரித்து விட்டு நாங்கள் கடந்து தான் போகணும். நீங்கள் அப்படி நினைக்கல, ஆனால் சிறிதளவாவது பலவீனம் கட்சிக்கு இருக்கும். எந்த பலவீனமும் மல்லை சத்யாவால் ஏற்பட போவதில்லை அப்படிங்கிறதா உண்மையான தகவல். சரி சார், இப்போ மதிமுகவை பொது வைகோவும் முதன்மை செயலாளர் துரை வைகோவும் அடுத்த கடத்துக்கு கொண்டு செல்ல முடியுமா? கண்டிப்பாக. இருவரால், இரு தலைமையால். என்ன இரு தலைமை எனக்கு புரியல. கட்சியினுடைய தலைவர் வைகோ தான். வைகோ சார், அந்த கட்சியினுடைய நிர்வாக கட்டுப்பாடு இருக்குல்ல. துணை பொதுச் செயலாளர்கள் 5 பேர் இருக்காங்க, முதன்மை செயலாளர் இருக்காங்க, கட்சிக்கு அவைத்தலைவர் இருக்காங்க, பொருளாளர் இருக்காங்க, 65 மாவட்ட செயலாளர்கள் இருக்கிறார்கள், ஒன்றிய நகர பேரூர் கழக மாநகர செயலாளர். இதுதான் ஒரு இயக்கத்தினுடைய கட்டமைப்பே தவிர தனி ஒரு மனிதன் ஒரு இயக்கத்தை வழிநடத்துவது என்பது நிர்வாகத்திற்கான தலைமை என்பது வைகோ சார். ஆமா ஆமா ஆமா. அந்த ஒரு தலைமையால கட்சியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல முடியுமான்னு தான் நான் கேட்குறேன். 32 வருஷமா கொண்டு வந்துட்டு இருக்கிறது உங்களுக்கு என்ன ஐயம்? உங்களுக்கு எஸ் என்ன கொண்டு வந்திருக்கீங்க? ஒரு வலுவான கட்சியா இல்ல எதிர்கட்சியா? அதுதான் நீங்க தப்பு பண்றீங்க. மதிமுகவினுடைய அரசியல் வரலாறு தெரியாம நீங்க ஒரு கேள்வியை கேட்குறீங்க. மதிமுக என்பது அரசியல் சதுராட்டங்களுக்கு உட்படுகிற இயக்கம் இல்லை. இயக்கத்தை ஆரம்பிக்கிற பொழுதே யாரும் பதவி வேணும், சுகம் வேணும், சட்டமன்ற உறுப்பினராகணுங்கிற எண்ணத்தோடு இங்கே வர வேண்டாம். அதையெல்லாம் மறுதளித்து விட்டு வருகிற தோழர்கள் தான் எனக்கு தேவை என்று அழைத்த ஒரு தலைவன் இந்திய அரசியல் வரலாற்றில் இந்த நூற்றாண்டில் எங்கள் அன்பு தலைவர் வைகோவை தவிர வேறு எந்த ஒரு தலைவராகவும் இருக்க முடியாது. இன்னொரு சேலஞ்சையும் வைக்கிறேன், அடுத்த விவாதத்திற்கு கூட நான் தயார். கடந்த 62 ஆண்டு கால பொது வாழ்க்கையில் 32 ஆண்டு கால மதிமுகவில் எந்த ஒரு பெரிய அதிகாரமும் தன் கையில் இல்லாத பொழுது மதிமுக என்கிற கட்சியினுடைய தலைவராகவும் ஏற்கனவே அவர் திமுகவில் இருந்த காலங்களிலும் அவர் செய்த ஒரு தனி மனித சாதனையை இந்தியாவில் இருக்கிற எந்த ஒரு அரசியல் தலைவரும் செய்வதில்லை. இதுதான் ஒரு இயக்கத்திற்கு வலிமை என்று நினைக்க முடியுமே தவிர தேர்தலில் வெற்றி தோல்விகள் என்பது எல்லா இயக்கங்களுக்கும் பொதுவானது. அதை மட்டும் மையப்படுத்தி தேர்தல் வெற்றி என்பதற்காக ஒரு கொள்கையை சமரசம் செய்து கொண்டோ இல்லை
தன்னுடைய அரசியலில் நேர்மை, பொது வாழ்வில் தூய்மை, லட்சியத்தில் உறுதி என்கிற அந்த கோட்பாடுகளுக்கு ஊறு விளைவிக்கக்கூடிய இடத்தில் ஒரு தேர்தல் நகர்வுகளை எங்கள் தலைவர் கொண்டு சென்றதில்லை. இன்றைக்கு இருக்கிற அந்த 30 லட்சம் தொண்டர்களும் எங்கள் தலைவரை நேசிக்கிறோம். அவர் என்ன நினைக்கிறாரோ, அவர் என்ன செய்கிறாரோ அதை மட்டுமே நாங்களும் நினைக்க வேண்டும், செய்ய வேண்டும் என்கிற இயக்கத்தினுடைய வலிமையான தொண்டர்கள் இருக்கிற இயக்கம் இது. மக்கள் பணியிலே நாங்கள் குறை வைத்திருந்தால், மக்களுக்கான சேவைகளிலே நாங்கள் செய்யாமல் மற்ற தலைவர்கள் மாதிரி நாங்கள் இருந்திருந்தோம்னா இந்த கேள்வி நியாயமானது. அரசியல் பதவி சுகம் என்பது ஒன்று, அது அரசியல் கட்சிக்கு தேவையானது. இப்பொழுது 4 எம்எல்ஏக்கள் போயிருக்கோம், ஒரு எம்பி போயிருக்காங்க. இது ஒரு நகர்வு. ஆனால் அந்த நகர்வு மட்டுமே ஒரு அரசியல் கட்சியை வழிநடத்தி செல்ல முடியும் என்கிற சிந்தனை மதிமுகவுக்கு என்றைக்குமே இருந்ததில்லை. மக்கள் பணி என்பது எங்கள் தலைவர் செய்தது போன்று இந்தியாவில் எந்த ஒரு இயக்கத்தினுடைய தலைவரும் வலிமையான அதிகாரம் கையில் இல்லாமல் சாதித்த தலைவர் வேறு யாராவது இருந்தால் சொல்லுங்க, ஒரு தனி விவாதம் வைப்போம். வைகோவுடைய தனி மனித சாதனை எதை சொல்லுவீங்க சார்? எல்லா சாதனையும், அவர் செய்த சாதனைகள் நீங்கள் லிஸ்ட் போடலாம். அது ஒரு பெரிய விவாதம், தனி விவாதம் வைங்க. அவர் செய்த சாதனைகள் போன்று வேறு எந்த தலைவரும் ஒரு கட்சியினுடைய தலைவராக நான் குறிப்பிட்டு சொல்லுகிறேன், அதிகாரம் கையில் இல்லாத பொழுது கூட ஒன்றிய அரசாங்கத்திடமும் சரி, மாநில அரசாங்கத்திடமும் சரி கேட்டு பெற்றிருக்கிற, போராடி பெற்றிருக்கிற சாதனைகள் என்பது எண்ணிலடங்கா. அது இந்த ஒரு 25 நிமிட விவாதத்திலே அதை நான் ஒரு பெரிய லிஸ்டையே வாசிக்க முடியும். ஒரு தனி விவாதமாக வைங்க, வைகோ சாதித்தது என்னன்னு வைங்க, தனிப்பட்ட முறையிலே அது விரிவாக விவாதிப்போம். சரி, ஓகே சார். இப்போ திராவிடர் கழகத்திலிருந்து அண்ணா தலைமையில் பிரிந்து தனி கட்சி ஆரம்பிச்சது 1949ஆம் ஆண்டு. அது அண்ணா முதலமைச்சர், கலைஞர் முதலமைச்சர், ஸ்டாலின் முதலமைச்சர், இன்னைக்கு 6 முறை திமுக ஆட்சி கைப்பற்றி விட்டது. அதே போல் 1971ஆம் ஆண்டு எம்ஜிஆர் கலைஞரால் வெளியேற்றப்பட்டார். 72ல் கட்சி ஆரம்பித்து 77 ஆட்சி அமைத்து இன்னைக்கு அதிமுக 7 முறை ஆட்சி கைப்பற்றி விட்டது. எம்ஜிஆர் முதலமைச்சர், ஜெயலலிதா முதலமைச்சர், ஓபிஎஸ் முதலமைச்சர், இபிஎஸ் முதலமைச்சர் பட்டியல் நீள்கிறது. ஆனால் 1993ஆம் ஆண்டு கலைஞரால் வெளியேற்றப்பட்ட வைகோ அவர்கள் 94 கட்சி ஆரம்பித்தார். அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது அவரை பின்தொடர்ந்த ஆளுமைகள் நிறைய பேர், அதாவது மு. கண்ணப்பன், எல். கணேசன், நாஞ்சில் சம்பத்து, மாசிலாமணி, செஞ்சி ராமச்சந்திரன், இந்த மாதிரி நிறைய ஆளுமைகள் ஏன் இன்னைக்கு அவரை விட்டு விலகி போயிட்டாங்க? அவர் கூட இருந்திருந்தால் இன்னைக்கு கட்சி பெரிய லெவலில் வளர்ந்துருக்கு இல்லையா? சுகத்தை அனுபவத்திற்கு பின்னாலே, தங்களுடைய தேவைகள் நிறைவேறியதற்கு பின்னால் அரசியல் மட்டுமே வாழ்க்கை என்று நினைப்பவர்கள் வெளியேறினார்கள். செஞ்சி ராமச்சந்திரன் இணையமைச்சராக இருந்தால், மு. கண்ணப்பன் இணையமைச்சராக இருந்தாங்க. தனக்கு கிடைத்த அந்த பொறுப்பை தன் சகாக்களுக்கு வாங்கி கொடுத்து அழகு பார்த்த தலைவன். அரசியல் மட்டும்தான், அரசியல் நகர்வு மட்டும்தான், ஒரு சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினராவது மட்டும்தான் தங்கள் நோக்கமாக இருந்தவர்கள் வெளியேறினார்களே தவிர அது அல்ல ஒரு இயக்கத்தினுடைய முழுமையான குலம். தலைவருடைய நோக்கம் என்பது போராட வேண்டும், புரட்சி செய்ய வேண்டும், கேட்டு பெற வேண்டும், போராடி பெற வேண்டும் நம்முடைய உரிமைகளை என்று போராடுகிற தலைவரோடு இணைந்து நிற்க வேண்டும். இருக்கிற இளைஞர்கள் இன்றைக்கு வரைக்கும் 32 ஆண்டுகள் மட்டுமில்லை, இன்னும் எதிர்வரும் ஆண்டுகளிலும் அவரோடு நாங்கள் இணைந்து நிற்போம். அந்த தொண்டர்கள் இருக்கிறார்கள். பதவி சுகத்தை தேடியவர்கள் வெளியேறி இருக்கிறார். திமுக அதிமுக வெற்றி பெற்ற அளவுக்கு ஏன் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறல? ஏன்னா தமிழ்நாட்டில் 1967ஆம் ஆண்டு முதல் இன்று வரையில திராவிட சித்தாந்தம் தான் கோலோச்சிருக்கிறது. ஸோ மதிமுகவும் திராவிட சித்தாந்தம் தான். ஏன் திராவிட சித்தாந்தம் கொண்ட மதிமுக வெற்றி பெறல? ஒரு எதிர்கட்சியாக கூட வர முடியல சார். இல்லை, தமிழகத்திலே இரு பெரு இயக்கங்கள் காங்கிரஸ் எதிராக அரசியல் களத்திலே வந்த திமுக என்பது காங்கிரஸுக்கு எதிராக களத்தை அமைத்து வெற்றி பெற்றது என்பது அது ஒரு திராவிட பேரியக்கம். தந்தை பெரியாருடைய கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு நின்ற இயக்கம். ஒன்றே குலம் ஒருவனே தேவம், மாற்றான் தோட்டத்திற்கும் மல்லிகைக்கும் மனமுண்டு என்று சொல்லி பெருந்தகை அண்ணா அவர்கள் திராவிட இயக்கத்தை மிக வலிமையோடு கட்டமைத்த இயக்கம். அது திராவிட முன்னேற்ற கழகமாக அந்த இயக்கம் கலைஞர் இப்பொழுது மாண்புமிகு முதல்வர் மு. க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலே திராவிடர் மாடல் ஆட்சியாக மிகச்சிறந்து விளங்குகிறது. அந்த காங்கிரஸ் அண்ணா திராவிட இயக்கங்களுடைய அந்த கோட்பாடுகளுக்கு வெற்றி பெற்ற அந்த திமுக என்கிற இயக்கம் 2 இயக்கங்களாக பிரிகிறது, வலிமையான இயக்கங்களாக பிரிகிறது. வலிமையான தலைவர்களாகவும் அப்பொழுது இருந்தாங்க. அப்போது கலைஞர் அவர்கள் தலைமையில் ஒரு திராவிட முன்னேற்ற கழகம், அதற்கு பின்னால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இயக்கம் ஆரம்பிப்பதற்கு முன்னாலே அவர் அண்ணாவோடு பயணித்தவர், பெரியாரோடு பயணித்தவர், அண்ணாவோடு பயணித்தவர். திரைப்படங்கள் மூலமாக இயக்கத்தினுடைய தத்துவங்களை, கோட்பாடுகளை கொண்டு சென்று சேர்த்த வலிமையான தலைவர். ஸோ அந்த 2 நிலைகளில் அண்ணா திமுக, திமுக என்று இந்த 2 இயக்கங்கள் தான் இந்த மண்ணில் வலிமையான இயக்கங்கள்.
அதை தாண்டி ஆரம்பித்த இயக்கங்கள் எல்லாம் எப்படி இருக்கு, மதிமுக உட்பட இருக்கிற நீங்க எந்த இயக்கத்தை வேணா எடுத்துக்குங்க, அந்த இயக்கங்கள் எல்லாம் தங்களுக்கான கோட்பாடுகளை வைத்துக் கொண்டு ஜாதி அடிப்படையில் தொடங்கப்பட்ட கட்சி. ஆனா மதிமுக வந்து அப்படி இல்லை, பொதுவான சித்தாந்தம் கொண்ட நிறைய. அதுதான் நான் உள்ள போகல, நிறைய இருக்குது. அதாவது இப்ப நீங்க சாதிய அடிப்படையில் மட்டுமே இன்றைக்கு வரைக்கும் இயங்கிக் கொண்டிருக்கிற இயக்கங்கள் இருக்கிறாங்க. ஆனால் சாதிய இயக்கமாக ஆரம்பித்தவர்கள் பின்னால் வந்து ஒரு திராவிட இயக்கத்தினுடைய அம்பேத்கருடைய சித்தாந்தங்களை, பொது வாழ்க்கை பொது உடைமை சித்தாந்தங்களை ஏற்றுக்கொண்டிருப்பவர்கள் அந்த சாதியத்தினுடைய பார்வையிலிருந்து ஒரு பொது பார்வைக்கு வந்த இயக்கங்களும் இருக்கிறார்கள். மதிமுகவை பொறுத்தவரை நாங்கள் இயக்கம் ஆரம்பிக்கிற பொழுது அதே திராவிட இயக்கத்தினுடைய தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய வழிவந்துதான் நாங்கள் அந்த அரசியல் பாதை என்பது அதுதான். வெளியேற்றப்பட்டோம், ஒரு நகர்வு நடந்தது என்பது அது பேசப்பட வேண்டியது தான். அது நம்ம நிறைய பேசிட்டோம். அப்போ இயக்கம் ஆரம்பிக்கிற பொழுதே மக்கள் உரிமையை கேட்டு பெறக்கூடிய இயக்கமாக மதிமுக இருக்க வேண்டும் என்று நினைத்து நாங்கள் உழைத்தோமே தவிர, ஆனால் நீங்கள் இன்னும் ரொம்ப ஆழமாக போனீங்கன்னா அரசியல் நகர்வுகளில் தவறு செய்யாத தலைவர்கள் இல்லை. அப்போ ஒரு 2 நகர்வுகள் நான் தவறு செய்திருக்கிறேன், இதை நான் செய்திருக்க கூடாது என்று ஒப்புக்கொண்ட தலைவர் எங்கள் தலைவர். அது 2 நகர்வுகள் வச்சுங்களா. ஒரு தடவை தேர்தலில் நிற்காமல் தவிர்த்தது ஒன்று. இரண்டாவது, அவர் பொடாவிலே 19 மாதம் கைதாகி வெளியே வந்ததற்கு பிறகு தேர்தலில் நிற்க சொல்லி நாங்கள் எவ்வளவோ தலைவர்கிட்ட மன்றாடினோம். ஆனால் நான் தேர்தலில் இருக்கக்கூடாது, பொடாவில் கிடைத்த அந்த பெருமையை ஒரு தேர்தல் களத்தில் அதை வாக்காக மாற்றுவதற்கு நான் தயார் இல்லை. என்னுடைய நோக்கம் என்பது ஒரு கருத்துரிமைக்கு காப்புரிமை வாங்கி கொடுத்திருக்கிறேன். நான் வெளியில் வந்தது பிறகு தீர்ப்பை வாங்கி கொடுத்தார். ஆதரிப்பதோ பேசுவதோ தவறில்லை என்று இந்தியாவிலேயே கருத்துரிமைக்கு காப்புரிமை வாங்கி கொடுத்ததற்கு பின்னால் அந்த மாசம் நான் பயன்படுத்தி ஒரு தேர்தலிலே வெற்றி அடைகிற இடத்திற்கு நான் என்னை நகர்த்தி கொள்ள மாட்டேன் என்று அவர் நகர்ந்தார். நாங்களாம் அந்த 2 விடயங்களே தவறுன்னு சொல்லுவோம். ஒரு தலைவர் அதை பயன்படுத்தி இருக்க வேண்டும் சொல்லுவோம். அந்த இடத்தில் கூட எங்கள் தலைவர் சமரசம் செய்து கொள்ளவில்லை. தமிழகத்தில் இருக்கிற எந்த கட்சியோடும் மதிமுக என்கிற அந்த மகத்தான மக்கள் இயக்கத்தை வந்து அரசியல் நிலைகளிலே ஒப்பிட்டு பேசிவிட முடியாது. தேர்தலை மட்டுமே மையப்படுத்தி இயங்குகிற இயக்கம் மதிமுக இல்லை. ஆனால் ஜனநாயகத்தில் தேர்தலும் ஒரு பாதை என்பதை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். 10 ஆண்டுகளாக இந்துத்துவா இந்த மண்ணில் வந்துவிடக்கூடாது என்பதற்காக ஒற்ற கருத்துடையவர்கள் ஓர் நிலையில் இருந்து சிந்திக்கிற இயக்கங்கள் இன்றைக்கு திமுகவோடு நாங்கள் இணைந்திருப்பது என்பதுதான் இந்தியாவிலேயே இன்றைக்கு வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி தாங்கள் நினைப்பதை இந்த மண்ணில் சாதிக்க முடியாமல் தடுத்து நிறுத்தி இருக்கிற இடத்தில் நாங்களும் திமுகவோடு துணை நிற்கிறோம் என்பதுதான் எங்களுக்கு பெருமை. அதாவது பாஜக என்ன திட்டம் கொண்டு வந்தாங்க, எந்த திட்டத்தை நீங்க தடுத்து நிறுத்தி? குறிப்பாக மாநில உரிமைகளுக்கு எதிராக நீங்க வந்து மாநில உரிமைகளுக்கு எதிரானதுதான் பாஜகவினுடைய அடிப்படை சித்தாந்தம். என்ன மாநில உரிமை? எல்லா உரிமையும் போயிடுச்சு, கல்வி உரிமை போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. எதை காப்பாத்திருக்கீங்கன்னு கேட்கிறேன். இல்ல 2 விடயங்கள் நீங்க பார்க்கணும். அதாவது ஒரு விடயத்திற்காக நீங்கள் தொடர்ந்து போராடுவது என்பது எங்களை பொறுத்தவரை எங்கள் தலைவர் 3 நிலைகளிலிருந்து தன்னுடைய போராட்டத்தை கொண்டு வருவார். மாநில உரிமை என்பது இன்னும் ஒரு நூற்றாண்டுக்கு பேசிக்கொண்டே இருக்கக்கூடிய இடத்தில் தான் நாம் நகர்ந்து கொண்டிருக்கிறோம். மாநில உரிமையாகட்டும், மக்கள் நலனாக இருக்கட்டும், ஒன்றிய அரசாங்கத்தினுடைய பாராமுகமாக இருக்கட்டும், ஒன்று மக்கள் திரள் போராட்டமாக நடத்துவது ஒரு அரசியல் இயக்கமாக, இரண்டாவது வந்து விழிப்புணர்வை மக்களிடம் கொண்டு செல்கின்ற இடத்திற்கு நகர்வது என்பது மூன்றாவது நீதிமன்ற படிக்கட்டுகளில் ஏறி நீதியையும் நியாயத்தையும் மக்களுக்கு கேட்டு பெற்றுத்தருவது ஒன்று. இந்த 3 நிலைகளில் இருக்கிற போராட்டங்கள் என்பது தொடர்ந்து மதிமுக மட்டுமே செய்திருக்கிறது. இந்த 3 நிலைகளிலும் நான் ஸ்டெர்லைட் போராட்டத்தை சொல்லலாம். அந்த போராட்டத்தினுடைய வெற்றி என்பது சாதாரண வெற்றி இல்லை. 10,000 கோடி எனக்கு பணம் கொடு, நான் இதுலேருந்து விளைவிக்கிறேன்னு சொன்னால் 10,000 கோடி ரூபா பிளாங்க் செக்கை கையில் கொடுத்தார் ஸ்டெர்லைட்டினுடைய ஓனர். விமானத்தில் எவ்வளோ வேணால் ஃபில்லப் பண்ணிக்கன்னு கொடுத்தார். ஒரு அரசியல் இயக்கத்தினுடைய தலைவர் என்ன பண்ணியிருப்பாங்க? இன்றைக்கு நாங்கள் தேர்தல் நிதி வசூலுக்கு கடையாக வீடு வீடாக ஏறி கையேந்தி நம்ம கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் மாதிரி நாங்களும் இப்போ இன்றைக்கி தேர்தல் நிற்கிறதுக்காக தேர்தல் நிதியை வசூல் பண்ணக்கூடிய இடத்தில் இருக்கிறோம். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி இருந்தால், சற்று நாங்கள் விலகி இருந்தால், இன்றைக்கி பல்லாயிரம் கோடி சொத்துக்களை இருக்கிற இயக்கமாக இன்னும் வலிமையோடு நாங்கள் தேர்தல் களத்தில் பயணிச்சிருக்க முடியுமா? முடியாதா? இன்றைக்கு வரைக்கும் அந்த பொருளாதார சிக்கல் இருப்பது மட்டும்தான் இன்னும் எங்களால் வந்து வேகமாக நம்மளால் நகர முடியவில்லையே தவிர, அதையும் தாண்டி எங்கள் சக்திக்கு ஏற்ப என்ன இந்த மக்களுக்கு நாங்கள் பயனாக இருக்க வேண்டுமோ ஒரு இயக்கமாக நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இவ்வளோ, அதாவது ஆளுமையான ஒரு தலைவர், மக்களுக்காக போராடிய தலைவர், அதாவது நடைப்பயணம் நாயகன் சொல்லலாம், திராவிட இயக்கத்தின் போர்வால் கூட சொல்லலாம். இவ்வளோ பெருமைக்குரிய ஒரு வைகோ அவர்கள் தொடங்கப்பட்ட இந்த அதிமுகவுக்கு மாற்றாக ஒரு 3வது பெரிய கட்சியாக கூட
இல்லை என்ற நிலையில் தானே இல்ல, அது இன்னைக்கு எந்த மதிமுக கட்சியுமே இருக்கின்றது. இல்ல. இப்ப நீங்க எந்த ஏன் கட்சியை மக்களுக்காக போராடக்கூடிய ஒரு தலைவரை அவருடைய சார்ந்துள்ள அந்த கட்சி மக்கள் ஏன் ஆதரிக்கவில்லை? ஆதரிக்கவில்லை என்று நம்ம சொல்லிவிட முடியாது. ம். நீங்க போராட்ட களங்களுக்கு இப்போ நீங்க மீத்தேன் எதிர்ப்பு போராட்ட களங்கள் கிட்டத்தட்ட 61,000 கிராமங்கள் மொத்தமாக சுற்றி விழிப்புணர்வு சொல்லும்பொழுது எல்லா மக்களுக்கும் வந்தாங்க. வழிநடை பயணங்களிலே மக்கள் திரள் மிகவும் ஆதரவாக இருந்தார்கள். ஆனால் இன்றைய சூழ்நிலையில் அரசியல் நகர்வுகள் வேறு விதமாக போய்கொண்டிருக்கிறது. சூழ்ச்சி அரசியல் செய்ய வேண்டும், சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தங்களை மாற்றிக்கொண்டு தேர்தல் வெற்றியை மட்டுமே கணக்கில் கொண்டு இயங்க வேண்டும் என்கிற நிலைகளிலிருந்து இயங்க முடியாது. அப்படி நாங்கள் இயங்க மாட்டோம் அப்படிங்கிற சூழ்நிலை வருகிற பொழுது இது போன்றது ஒரு இழப்புகளை சந்திக்கத்தான் வேண்டும். ஆனால் அதை கூட நாங்கள் இழப்பு என்று எடுத்துக்கொள்ளவில்லை. 32 ஆண்டு காலம் ஒரு மதிமுக என்கிற மகத்தான மக்கள் இயக்கம், இந்த மக்களுக்காக நாங்கள் இருக்கிறோம் என்கிற அந்த மன ஆறுதல் இருக்குது பார்த்தீங்களா, அது எங்களை போன்ற தொண்டர்களுக்கு அதுதான் பெரிது என்று நாங்கள் நினைப்பவர்கள் நாங்கள். இப்போ இனி வரும் காலங்களிலும் மதிமுக தனித்து போட்டியிட வாய்ப்பே இல்லை தமிழ்நாட்டில், இல்லையான்னு கேட்டேன். மதிமுக இல்லை, எந்த இயக்கத்திற்குமே இல்லை. அதிமுக திமுகவை தவிர வேறு எந்த இயக்கத்திற்கும் தனித்து தேர்தல் களத்திலே சூழ்நிலைகள் காரணமாக நிற்கக்கூடிய நிலை வருகிற பொழுது அது வேற, அதை நம்ம பேச முடியாது. பொதுவாக இன்றைக்கு கூட்டணி அமைத்து தேர்தல் களத்தை காண்பது தான் தமிழ்நாட்டில் மட்டுமில்லை, இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களும், ஏன் ஒன்றிய அரசாங்கத்தை நிர்வகிக்கிற தேர்தல்களில் கூட. இப்போ பீகார் தேர்தலில் பாஜக தனியாக நின்றுச்சா? யார் நின்னா? ஒரே ஆள் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா மம்தா பானர்ஜி. இல்லை, தமிழ்நாட்டில் பாமக 2 தேர்தலில் தனித்து நின்று தங்களுடைய பலத்தை நிரூபித்தாங்க, எவ்வளோ வாக்குகள் வருது. அதே போல் அதிமுக 2016 சட்டமன்ற தேர்தல் தனித்தே தேர்தல் சந்தித்து வெற்றி பெற்றாங்க. 2014 அதிமுக தனித்தே தேர்தல் சந்தித்து வெற்றி பெற்றாங்க. ஸோ திமுக தான் இதுவரை தனித்து தேர்தல் சந்தித்து வெற்றி பெறலை. ஸோ அந்த வரிசையில் மதிமுக அப்படி ஒரு ஐடியா இருக்கின்றதா என்பது திமுகவுடைய நோக்கு தான் நான் சரி என்று சொல்வேன். ஒத்த கருத்துடைய இயக்கங்களை அரவணைத்து போகிற அரசியல் என்பது எல்லா இயக்கங்களுக்கும் சாத்தியமில்லை. அது திமுகவிற்கு சாத்தியமாக இருக்கிறது என்பதை நம்ம அரவணைச்சு போகிறதுக்கு பார்த்தீங்களா, ஒத்த கருத்துடையர்கள், அது ஒரு ஆரோக்கியமான அரசியல். அதை நம்ம அப்படி தான் பார்க்கணும். இயலாமையின் காரணம் இல்லை. இல்லை, அது இயலாமையின் காரணம் தான். இல்லை, நான் இயலாமையின் காரணம் தான். தனித்து போட்டிட்டா திமுகவில் வெற்றி பெற முடியாது. ஈவன் காங்கிரஸ் கட்சி தயவு இல்லாமல் திமுகவால் வெற்றி பெற முடியாது. திமுக பலமே கூட்டணி பலம் தான். இல்ல அதாவது இயலாமை இல்ல காரணம். அதுக்கு திமுக தயாராக இருக்குன்னா நான் சொல்றேன். ஒரு முறை அரசியல் கட்சி என்பது அதிகாரத்துக்கு வந்தாதான் தான் என்ன நினைக்கிறோமோ அதை மக்களுக்கு செய்ய முடியும். இல்லை என்றால் தினந்தோறும் வீதியில் இறங்கி போராட வேண்டியதுதான். வைகோ மாதிரி நடைப்பயணம் மேற்கொள்ள வேண்டியதுதான். ஒண்ணுமே இல்லை. வைகோ அவர்கள் முதலமைச்சராக இருந்திருந்தால் பூர்ண மதுவிலக்கை நடைமுறைப்படுத்தி இருப்பாரா இல்லையா? நீங்க சொல்லுங்க. இல்ல நிச்சயமாக செய்திருப்பார். இப்ப அவர் அதிகாரி இருப்பது திமுக. அதற்கான வாய்ப்பும் வலிமையும் வேண்டும் இல்லையா? தனியாக தேர்தலை நினைச்சு இப்ப தலைவர் இருந்தாலும் இதெல்லாம் செய்திருப்பார். பெருசா நீங்க பட்டியல் போடலாம், வாழ்த்துக்கள். ஆனால் அதற்கான வாய்ப்புகள் இருக்கணும் இல்ல. மத்திய மாநில அரசை எதிர்த்து மக்களுக்காக போராடக்கூடியவர் வைகோ அவர்கள். ஜெயலலிதா ஆட்சி காலத்திலும் அவர் பூர்ண மதுவிலக்கை கோரி நடைபயணத்தை மேற்கொண்டார். இப்போ நடைபயணத்தை மேற்கொண்டார். ஜெயலலிதா கலைஞர் அவர்களுடைய வலிமை என்பது வேறு. ஆனால் அவர்களோட வலிமையோடு போராட்ட களங்களில் நாங்கள் சாதித்ததை நாங்கள் ஒப்பிட்டு பேச முடியுமே தவிர அந்த இயக்கங்களை போன்று நாங்களும் வலிமையாக இருக்கிறோம் என்று நம்ம அது நீங்க சாதாரணமாக நம்ம சொல்ல. மதிமுக இயக்கம் திமுகவை போன்று அதிமுக போன்று வலிமை இல்லை என்றாலும், ஆனால் வைகோ என்ற ஒரு ஆளுமை முதலமைச்சர் மு க ஸ்டாலினை விட ஜெயலலிதாவை விட ஆளுமையான ஒரு தலைவர் தான். அதில் மாற்று கருத்து இல்லை. அவர் இயக்கம் தான் வலிமை இல்லை இப்போதைக்கு. அதான உண்மை. இல்லை அது தொடர்ந்து நம்முடைய நோக்கம்னு ஒன்று இருக்குல்லங்க. ஒரு தலைவருக்கு நிர்வாக திறமை இருக்கிறது, ஆளுமை திறமை இருக்கிறது, எதையும் சாதிக்கக்கூடிய அந்த வேகமும் ஆற்றலும் இருக்கிறது என்பதெல்லாம் உண்மைதான். ஆனால் ஒரு தலைவர் எதை நோக்கி பயணிக்கிறார் என்பதில் தலைவர்களுக்குள்ளே வேறுபாடு உண்டு. அதாவது நீங்கள் சில விடயங்களை செய்ய போகிற பொழுது, அதுதான் ஏற்கனவே சொன்னேன், சமரசம் செய்து கொள்ள வேண்டிய இடத்தில் நகரக்கூடிய தலைவர்கள் உண்டு. சமரசம் செய்து கொள்ளாமல் நேர்மையாக அரசியலிலே செல்ல வேண்டும் என்று நினைக்கிற தலைவர்களில் ஒருவர் தான் வைகோ. அதனால தான் பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் தனித்து நிற்கக்கூடிய இடத்திற்கு நகராமல் இருப்பதும் ஒரு கொள்கை அடிப்படையில் தான் இப்பொழுது கூட்டணி யதார்த்தமான ஒன்று, சாத்தியமான ஒன்று. இன்றைக்கி இந்தியாவிலே கூட்டணி அமைத்து தேர்தல் களத்தை காண்பது தான். நம்ம அதை அப்படி தான் பார்க்கணும். அதை தாண்டி நம்ம இன்னும் தனிப்பட்ட முறையில் நிறையா பேசலாம், பட் அதற்கு பலன் இருக்கு. 2026 சட்டமன்ற தேர்தல், 2029 நாடாளுமன்ற தேர்தலில் மதிமுக
திமுக கூட்டணியில் இடம்பெற்றுதான் தேர்தல் சந்திக்கும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்கீங்க. ஆனால் மதிமுக வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக வளர வேண்டும் என்றால் உங்களுக்கு 12 தொகுதிகளுக்கு மேலே கொடுக்க வேண்டும், 2 நாடாளுமன்ற தொகுதி கொடுக்க வேண்டும். இதற்கான பேச்சுவார்த்தை தற்போது நடைபெற்று வருகிறதா? இல்லை, நிச்சயமாக அதை கேட்டு பெறுகிற இடத்தில் மதிமுகவிற்கு வலிமை இருக்கிறது என்று நம்புகிறோம். எங்களுடைய திருச்சி மாநாடு இந்த உலகுக்கு இதை உணர்த்தி இருக்குது. 2.5 லட்சம் பேர் கூடிய மிகப்பெரிய மாநாடு இன்றைக்கும் எழுச்சியோடு நடந்து கொண்டிருக்கிற இயக்கம் இது. தொடர் போராட்டம். இப்போ கூட நாளைக்கு மாவீரர் நாள் பொதுக்கூட்டம் நாளைக்கு. அது போன்றது ஒரு களப்பணிகளிலே நாங்கள் தொய்வில்லாமல் பயணித்து கொண்டிருக்கிறோம். திமுகவும் இந்த முறை 2026 மதிமுக மட்டுமில்லை, மற்ற கட்சிகளும் இது போன்றதொரு தேர்தல் எங்களுக்கு சீட்டு கூட வேணும் அப்படின்னு கேட்கக்கூடிய இருக்கிறார்கள். கேட்டு பெற முடியும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அதற்கான வலிமையும் எங்களுக்கு இருக்கிறது என்று நாங்கள் நம்புகிறோம். ஒருவேளை உங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்ற திமுக முன்வரவில்லை என்றால் மாற்று ஏற்பாடு என்னவாக இருக்கும்? இல்லை, அது சூழ்நிலையை பொறுத்து தான் பேச முடியும். அதை மாற்று ஏற்பாடெல்லாம் இப்போ முன்னாலே பேச முடியாது. அதுக்கு கிடைக்கும் என்று நான் நம்புகிற பொழுது அது மாற்று ஏற்பாடு என்பது அது பேச்சுவார்த்தை முடிந்ததற்கு பிறகாக பேசப்பட வேண்டியதை தவிர, பேச்சுவார்த்தைக்கு முன்னாலே இது எனக்கு கொடுக்கலன்னா இது எனக்கு மாற்றுன்னு சொல்லக்கூடிய இடத்துல நம்ம அரசியல் நகர்வுகளை வைத்துக் கொள்ள முடியாது. இப்போ காங்கிரஸ் கட்சியும் விசிகாவும் ஆட்சியிலும் அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து வருகிறது. மதிமுக ஆட்சியிலும் அதிகாரத்தில் பங்கு இல்லை, அது எங்களுக்கு அவசியம் இல்லை, அது தேவையில்லை என்று நாங்கள் ஏற்கனவே அறிவிச்சிட்டோமே. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை என்று எங்கள் அன்பு தலைவர் வைகோ அவர்கள் அறிவித்து விட்டார்கள். தமிழகத்தை பொறுத்தவரை திராவிட இயக்கத்தினுடைய தத்துவங்களை கொண்டு செல்லுகிற இயக்கம் தனித்து ஒரு ஆட்சி அமைப்பது என்பதுதான் இன்றைய வளர்ச்சிக்கு காரணம். இந்த வளர்ச்சி தொடர வேண்டும் என்றால் எந்த இயக்கமாக இருந்தாலும் எந்த ஆட்சியாக இருந்தாலும் தனித்து ஆட்சி அமைப்பது தான் தமிழ்நாட்டு அரசியலுக்கு நல்லது என்பதை காலம் உணர்த்தும். அதுதான் காலம் இதுவரைக்கும் நமக்கு உணர்த்தி இருக்கிறது. சரி, 2026 திமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற்று மீண்டும் 2வது முறையாக ஆட்சியை கைப்பற்றும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கின்றதா? நிச்சயமாக முதல்வர் அவர்கள் சொல்வது போல 200 தொகுதிகளை தொட்டு வெற்றி பெறும் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கைக்கான காரணங்கள் உண்டு. அது நீங்க வந்து கொஞ்சம் காரணங்கள் சொல்லுங்க. எப்படி ஜெயிப்பதற்கான காரணம்? 200 தொகுதி இருக்கீங்க. 200 தொகுதி என்று சொல்லுகிறது ஒரு ஆட்சியினுடைய சாதனைகள். ஒரு ஆட்சியினுடைய சாதனைகள் என்று சொல்லுகிற பொழுது இது எல்லா தரப்பும் மக்களுக்கு இன்க்ளூசிவ் growth, எல்லா தரப்பும் மக்களுக்குமான ஆட்சியாக, குறைகள் இல்லாத ஆட்சியே இல்லை. குறைகள் பேசுகிறவங்க அரசியல் இயக்கத்தில் பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் ஒரு நிறைவான ஆட்சியை இந்த 4.5 ஆண்டுகளில் திமுக கொடுத்திருப்பது என்பதும் கல்வி, சுகாதாரம், சுற்றுச்சூழல், பொருளாதாரம் இது போன்றது ஒரு ஒட்டுமொத்த வளர்ச்சியை கொடுத்திருக்கிற பொழுது அந்த வளர்ச்சியினுடைய பங்கு என்பது நம்முடைய குடிமக்கள் ஒவ்வொருவருடைய பங்களிப்பும் அதில் இருக்கிறது. இப்போ 11.19% வந்து பொருளாதாரத்தில் நாம் முன்னேறிக்கிறோம். இந்தியாவிலேயே முதன்மை மாநிலம். இன்றைக்கு மராட்டியம் கூட 7.3%, குஜராத் 7.3%, கர்நாடகா 7.4%. ஆனால் தமிழ்நாடு 11.19% பொருளாதாரத்தில் உயர்ந்திருக்கிறது என்று சொன்னால் எப்படி உயர முடியும்? அதற்கான திட்டங்கள், அதற்கான திட்டங்களுக்கான தேவைகள், தொழிற்சாலை பெருக்கும், தொழிற்சாலைகளை யாருக்கு வேலைக்கு வைக்கணும், பெண்களுடைய ரேஷியோ இந்த திமுக 4.5 ஆண்டு கால ஆட்சியில் தான் தமிழகத்தினுடைய பெண்களுடைய பங்களிப்பு, உமன் ஒர்க்கிங் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்களா, அது மிக அதிகமாக அதிகரித்திருக்குது. இன்றைக்கு 37-40% தொட்டிருக்கிறது என்று சொன்னால் இன்னும் அதை ஒரு 50% தொடக்கூடிய நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கிறது. கல்வியிலே வந்து இடைநிற்றல் மாணவர்களையெல்லாம் 1000 ரூபாய் அந்த பெண்களுக்கு, புதுமை பெண்களுக்கு கொடுத்து ஒரு 34% என்ரோல்மெண்ட் அதிகமாக இருக்குது. இவங்களாம் எங்கே வருவாங்க? நாளைக்கு ஒரு இன்ஜினியராக வருவாங்க, ஒரு டாக்டராக வருவாங்க, ஒரு பல்வேறு துறைகளில் அவர்கள் படித்து வெளியிலே வருகிற பொழுது வேலை தேடுவார்கள். அதற்கான வேலைகளை உருவாக்குவது என்பது சென்னை மட்டும், திருவள்ளூர் மட்டும், காஞ்சிபுரம் மட்டும்தான். இன்றைக்கி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் தான் பார்த்திங்கன்னா தனி மனித வருமானத்தில் மிக அதிகமாக இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 6 லட்சம் ரூபாய் 4.5 லட்சம் ரூபாய் கிட்ட வருமானம் இருக்குது. தருமபுரி போன்ற பகுதிகளில் இன்றைக்கும் 2 லட்சம் ரூபாய், 1,74,000 ரூபாய் கம்மி. அந்த மாதிரி இடத்துல இருக்கிறதை மனதில் வைத்துக்கொண்டு தொழில் பரவலாக்கம் என்கிற நிலையில் இன்றைக்கு அனைத்து மாவட்டங்களையும் கவனத்தில் கொண்டு தொழில் பரவலாக்கத்தை செய்திருப்பது தான் இன்றைக்கு இந்த வளர்ச்சியின் சாதனை. இந்த திராவிட மாடல் ஆட்சியினுடைய சாதனை என்பது இங்கே இருக்கிற 8.5 கோடி தமிழ் மக்களுடைய ஒவ்வொருத்தருடைய பங்களிப்பும் அதில் இருக்கிற அளவிற்கு ஒரு அரசாங்கம் நடக்கிற பொழுது எங்களுக்கு 200 தொகுதி கிடைக்காமல் வேறு யாருக்கு கிடைக்கும்? நேயர்களை, மீண்டும் இது போன்ற மற்றொரு அரசியல் ஆடுகளத்தில் மற்றொரு ஆளுமையுடன் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.